ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். வேதத்தில் சொல்லப்பட்ட பிலிப்பு என்பவர் ஆவியானவரால் எப்படி வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு ஊழியம் செய்தார் என்பதை பற்றியும், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் தன் ஓட்டத்தை முடித்து எப்படி மரித்தார் என்பதை பற்றியும் இந்த காணொளியில் நாம் காணலாம். இவர் இயேசுவின் சீடர்களில் ஒருவரான பிலிப்பு அல்ல. இவர் ஸ்தேவானைப் போல பந்தி விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட 7 பேரில் ஒருவராவார். இவர்கள் எருசலேம் சபையில் செல்வாக்கு பெற்றிருந்தவர்கள், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள், ஞானம் நிறைந்தவர்கள், நற்சாட்சி பெற்றுள்ளவர்கள். பிலிப்பு என்ற கிரேக்க பதத்திற்கு குதிரைகளை நேசிப்பவன் என்பது பொருளாகும். பிலிப்பு கிரேக்க மொழி பேசும் ஒரு யூதர். இவர் கிரேக்க நாட்டிலோ அல்லது எகிப்திலோ பிறந்திருக்கலாம். கிரேக்க மொழி பேசும் விதவைகளின் அன்றாட உணவு தேவைகளை கவனிப்பதற்காக நியமிக்கப்பட்ட இந்த 7 பேரும் கிறிஸ்துவுக்காக சாட்சி பகருபவர்களாகவும் இருந்தார்கள். இவர்கள் தங்களது பணிகளை செவ்வனே செய்து வந்தபடியால் தேவவசனம் விருத்தியடைந்தது. சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். உடன் ஊழியர் ஸ்தேவானின் மரணத்திற்கு பின்னர் எருசலேமில் இருந்த சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களைத் தவிர மற்ற அனைவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறுண்டு போனார்கள். இந்த இக்கட்டான வேளையில் பிலிப்பு செய்த நற்செய்தி ஊழியமே வேதாகமத்தில் முதலாவதாக கூறப்பட்டுள்ளது. யூதர் அல்லாதவர்களையும் சபையில் சேர்த்து கொண்ட முதன்மையானவர்களில் பிலிப்புவும் ஒருவராக இருக்கிறார். சமாரியர்கள் யூதர்களால் மிகவும் தாழ்வானவர்களாக எண்ணப்பட்டு வந்தார்கள். இதுவரை அவர்களிடையே ஊழியம் செய்ய ஒருவருமே சென்றதில்லை. பிலிப்புவே முதலடி எடுத்து வைத்து வெற்றி பெற்றிருக்கிறார். பிலிப்பு சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்தில் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார். அசுத்த ஆவிகளை விரட்டினார். அநேக நோயாளிகளை குணமாக்கினார். இதனால் அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சீமோன் என்ற மாயவித்தைக்காரன் சமாரியா நாட்டு மக்களை தனது மாய வித்தைகளினால் பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். அநேகர் பிலிப்புவின் பிரசங்கத்தை கேட்டு அவனுடைய மாய கட்டுகளிலிருந்து விடுபட்டு கிறிஸ்துவை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். சீமோனும் கூட விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டான். என்றாலும் அவனது நாட்டம் முழுவதும் பிலிப்பு செய்த அற்புதங்கள் மேலேயே இருந்தது. சமாரியாவில் ஏற்பட்ட எழுப்புதலை பற்றி கேள்விப்பட்ட அப்போஸ்தலர்கள் பேதுருவையும் யோவானையும் அங்கு அனுப்பினார்கள். அவர்கள் ஜெபித்து விசுவாசிகளின் மீது கைகளை வைக்கும்போது விசுவாசிகள் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெறுவதைக் கண்ட சீமோன் பணம் கொடுத்து பரிசுத்த ஆவியானவரை அருளும் அதிகாரத்தை பெற விரும்பினான். இன்னும் அவனுடைய மாய வித்தைக்கார புத்தி அழிந்து போகவில்லை. ஆனால் பேதுருவால் கடுமையாக கடிந்து கொள்ளப்பட்ட போது தனது தவறை உணர்ந்து மீண்டும் மனம் திரும்புகிறான். இவ்வாறு பிலிப்புவின் ஊழியத்திற்கு எதிராக இருந்திருக்கக்கூடிய ஒருவனையும் தேவன் அதிசயத்தக்க வகையில் மாற்றிவிடுகிறார். பிலிப்புவின் சமாரிய ஊழியம் முழுமையாக வெற்றி அடைந்தது எனலாம். பிலிப்புவின் அடுத்த ஊழியத்தை பற்றிய கட்டளை அவருக்கு அளிக்கப்படுகிறது. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்திற்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றான். இதுவும் யூதரல்லாத ஒரு பகுதிதான், பாலைவன பாதை என்றாலும் எதிர்கேள்வி கேட்காமல் பிலிப்பு விசுவாசத்துடனே எழுந்து சென்றார். இந்த விசுவாச செயலால் ஒரு முழு நாடே கிறிஸ்தவ நாடாகிறது. அது மட்டுமின்றி 2000 ஆண்டுகளாக கிறிஸ்தவ நாடாகவே இருந்து வந்திருக்கிறது. தேவன் ஒருவரை தமக்காக தெரிந்து கொள்ளும்போது அதற்கு முன் ஆயத்தங்கள் அனைத்தையும் செய்து முடித்திருக்கிறார் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது மட்டுமே. அது பாலைவன பாதைதான் என்றாலும் பிலிப்பு அந்த பாதையை அடைந்த போது எத்தியோப்பிய மந்திரி ஒருவர் எருசலேமில் இருந்து ரதத்தில் தனது ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அவர் எத்தியோப்பிய நாட்டில் செல்வாக்கு மிக்க ஒருவர். கந்தாகே என்பது
எத்தியோப்பிய அரசியின் பெயர் அல்ல, இது அவருடைய பட்டமாகும். இதன் பொருள் ராணி மாதா என்பதாகும். அப்போது மெரோயி என்ற பட்டணத்தை தலைநகராக கொண்டு எத்தியோப்பியாவை ஆண்டு வந்த இந்த அரசியின் பெயர் அமன்திதேரே என்பதாகும். பிலிப்பு சந்தித்தவர் வெறும் மந்திரி மட்டுமல்ல, அவர் அரசியின் பொக்கிஷ சாலைக்கு தலைவனுமாக இருந்தார். அவர் பொருளாளராக இருந்தபடியால் வணிக மந்திரியாக இருந்திருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் அவரது மனமாற்றத்திற்கு பின்னர் எத்தியோப்பியா நாடெங்குமுள்ள அவரது செல்வாக்கின் காரணமாக நாடெங்கிலும் நற்செய்தி பரவ வாய்ப்பு ஏற்பட்டது என்பதில் ஐயமில்லை. அவர் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்து திரும்பி கொண்டிருந்தார். அவர் யூதராக இல்லாதிருப்பினும் எருசலேம் ஆலயத்திற்கு வழிபட வந்திருந்தார். ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமமும் அவர் கையில் இருந்தது. எனவே ஒரே தேவனை பற்றி அவர் அறிந்திருந்தார் என்பது தெளிவாகிறது. ஆனால் மனுக்குல மீட்பிற்காக தேவன் அளித்திருந்த இரட்சிப்பின் திட்டத்தை அவர் அறிந்திருக்கவில்லை. பிலிப்பு இயேசுவை பற்றி கூறியவுடன் அவரே தீர்க்க தரிசனத்தின் வெளிப்பாடு என்பதை அறிந்து உடனடியாக விசுவாசித்தார். பிலிப்பு அவரை சந்தித்த போது அவர் ஏசாயா ஆகமத்தில் இயேசுவானவரை பற்றிய தீர்க்க தரிசனத்தை வாசித்து கொண்டிருந்தார். அவர் பிற நாடுகளில் சுற்றித் திரியும் மந்திரியாக இருந்தபடியால் எபிரேய மொழி, கிரேக்க மொழி இரண்டையும் அறிந்திருக்கலாம். அவர் ஆகமத்தை படித்து கொண்டிருந்தாலும் அதன் பொருள் அவருக்கு விளங்கவில்லை. இவ்வேளையில் ஆவியானவரின் இரண்டாவது கட்டளைப்படி பிலிப்பு அவர் அருகே செல்கிறார். மந்திரி அவருக்கு தன் அருகே இடம் கொடுக்கிறார். அவரது உள்ளம் நற்செய்திக்காக ஆண்டவரால் பதப்படுத்தப்பட்டிருந்தபடியால் ஏற்றத்தாழ்வுகள், இன வித்தியாசங்கள் எதுவுமே அவர் கண்களுக்கு தென்படவில்லை. பிலிப்பு அந்த தீர்க்க தரிசனத்தையும் கிறிஸ்துவையும் ஒப்பிட்டு அவரை பற்றி பிரசங்கித்தார். மந்திரி இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அந்நேரத்தில் வழியில் நீரூற்று ஒன்றை கண்டார்கள். மந்திரியின் வாஞ்சைப்படி அவருடைய விசுவாசத்தை உறுதி செய்து கொண்ட பிறகு பிலிப்பு அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். இவ்வேளையில் பிலிப்பு மறைந்து போகும்படி ஆவியானவர் அதிசயம் ஒன்றைச் செய்கிறார். இந்த அற்புதம் அந்த எத்தியோப்பியா மந்திரியின் உள்ளத்தில் இன்னும் அதிகமாக கிரியை செய்திருக்கும். அவரது விசுவாசம் பலப்பட்டிருக்கும். அவர் சந்தோஷத்தோடே தன் வழியே போனார். இந்த நிகழ்ச்சி பிலிப்புவின் செயலினால் விளைந்தது என்று கூறுவதை விட விசுவாசத்தோடு அவர் கீழ்ப்படிந்ததினாலேயே இந்த வெற்றி ஏற்பட்டது என்றுதான் கூற வேண்டும். இதன் பின்னர் பிலிப்புவின் ஊழியம் விரிவாக விளக்கப்படவில்லை. பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தான். பவுல் அப்போஸ்தலனின் மிஷனரி பயணங்களுக்கு முன்பாகவே மத்திய தரை கடற்கரை பகுதிகளில் ஓர் ஊராக நற்செய்தி அறிவித்த பெருமையை பெறுகிறார் பிலிப்பு. பிலிப்பு செசரியாவிலே தங்கி தனது ஊழியத்தை தொடர்ந்தார் என்று தெரிகிறது. 20 ஆண்டுகளுக்கு பிறகு பவுல் அப்போஸ்தலன் செசரியாவுக்கு வந்தபோது பிலிப்புவின் வீட்டில் தங்கினார். பிலிப்புவின் 4 பெண்களும் திருமணமாகாதவர்கள். இவர்கள் தீர்க்க தரிசன வரம் பெற்றிருந்தார்கள். லூக்காவும் இவ்வேளையில் பிலிப்புவின் வீட்டில் தங்கியிருந்தார். அப்போது அவர் எத்தியோப்பிய மந்திரி பற்றிய நிகழ்ச்சியை பிலிப்புவிடமிருந்து வாய்மொழியாக கேட்டிருக்கலாம் என்று எண்ண இடம் இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலனும் அவரை சேர்ந்தவர்களும் அநேக நாட்கள் பிலிப்புவின் வீட்டில் தங்கி இருந்தார்கள். பிற்காலத்தில் பிலிப்புவின் வீடு கிறிஸ்தவ யாத்திரிகர்கள் சுற்றி பார்க்கும் இடமாக இருந்ததென்று ஜெரோம் கூறுகிறார். பிலிப்பு பிற்காலத்தில் லீதியாவில் இருந்த ட்ரேலிஸ் என்ற பட்டணத்தில் பேராயராக இருந்து வயது சென்ற பின்னர் மரித்தார் என்று பேசில் குறிப்பிட்டுள்ளார். நமது ஆண்டவரின் கட்டளைக்கு ஏற்ப இனப்பாகுபாடின்றி புறஜாதியார் மத்தியிலும் நற்செய்தி பரவ காரணமாய் இருந்தவர்களுள் முக்கியமான ஒருவர்தான் இந்த பிலிப்பு. பிலிப்பு நல்ல போராட்டத்தை போராடி தன் ஓட்டத்தை ஜெயமாய் முடித்தார். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் தேவனுடைய இரட்சிப்பின் சுவிசேஷத்தை ஆவியானவரின் பலத்தோடு சொல்லுவோம். பிலிப்புவை பயன்படுத்தின ஆண்டவர் நம்மையும் பயன்படுத்துவாராக. ஆமேன். இந்த காணொளி நிச்சயம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த காணொளியை கேட்ட உங்களையும் உங்கள் குடும்பத்தையும்
கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.